நமஸ்காரः. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து எப்பொழுது அப்போது. இதுக்கு எப்படி சொல்றது? வார்த்தைகள் யதா ததா. எக்ஸாம்பிள், சிக்ஷகः ஆகச்சதி छात्राः उत्तिष्ठन्ति. यदा शिक्षकः आगच्छति तदा छात्राः उत्तिष्ठन्ति. ஆசிரியர் எப்போ வருகிறாரோ அப்போ மாணவர்கள் நிற்கிறார்கள். यदा वृष्टिः भवति तदा नद्यां जलं भवति. எப்ப மழை வருகிறதோ அப்போ நதியில் நீர் வருகிறது. புரியுங்களா? எப்போ அப்போ. यदा नववादनं भवति तदा पिता कार्यालयं गच्छति. எப்போ 9 மணி ஆகுதோ அப்போ அப்பா ஆபீஸ்க்கு செல்கிறார். यदा सूर्योदयः भवति तदा कमलं विकसति. எப்போ சூரிய உதயம் ஆகிறதோ அப்போ தாமரை மலர்கிறது. यदा विद्युत् भवति तदा अहं दूरदर्शनं पश्यामि. எப்பொழுது மின்சாரம் இருக்கிறதோ அப்போது டிவியை பார்க்கிறேன். यदा उत्सवः भवति तदा अहं ग्रामं गच्छामि. எப்ப திருவிழா நடக்கிறதோ அப்போ நான் கிராமத்துக்கு செல்கிறேன். यदा अहं श्लोकं पठामि तदा अर्थम् अवगच्छामि. எப்ப நான் ஸ்லோகத்தை படிக்கிறேனோ அப்போ அர்த்தம் புரிகிறது. यदा परीक्षा अस्ति तदा बालकः पठति. எப்ப பரீட்சை இருக்கிறதோ அப்ப சிறுவன் படிக்கிறான். இது மாதிரி யதா ததா யூஸ் பண்ணி ட்ரை பண்றீங்களா? அகம் ஜலம் இச்சாமி ஜலம் நாஸ்தி. யதா அகம் ஜலம் இச்சாமி ததா ஜலம் நாஸ்தி. அர்த்தः, எப்போதெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ யதா அகம் அப்போது ஜலம் எனக்கு இச்சாமி. தேவையில்லை. நோ 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 யதா அகம் ஜலம் இச்சாமி ததா ஜலம் நாஸ்தி. எனக்கு எப்போ தண்ணி குடிக்கிறோம் போல இருக்கோ அப்போ வேண்டாம். தண்ணி இல்லை. அப்போது இல்லை. தண்ணி இல்லை சார். शुनकः अस्ति शिलाखण्डः नास्ति. यदा शुनकः अस्ति यदा शुनकः अस्ति तदा शिलाखण्डः नास्ति. शिलाखण्डः नास्ति. शुनकः நாய். ஓகே சார். நாய் இருக்கு. எப்போதெல்லாம் நாய் இருக்கோ அப்போதெல்லாம் பூனையா சார்? शिलाखण्डः கல்லு. கல். ஓகே சாரி சார். அப்போதெல்லாம் கல் இல்லை. எப்ப நாய் இருக்கு அப்ப கல் இல்ல. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். अस्तु. यदा प्रातःकाले 5:05 भवति तदा अहम् उत्तिष्ठामि. यदा धनं भवति तदा अहम् आपणं गच्छामि. ஒரு முறை மீனிங்கோட சேர்த்து சொல்றீங்களா? ஜஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன். எப்ப என் கையில பணம் இருக்கோ அப்ப நான் கடைக்கு போவேன். यदा विरामः अस्ति तदा मित्रस्य गृहं गच्छामि. எப்ப லீவ் இருக்கோ அப்பெல்லாம் நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவேன். यदा मधुरम् अस्ति तदा मम पुत्रः खादति. எப்பெல்லாம் நான் ஸ்வீட்டு
இருக்கோ அப்பெல்லாம் பையன் வந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருவான். ம் யதா ஹிரோவேதனா அஸ்தி ததா சிகிச்சாலயம் கச்சாமி. எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்பெல்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ம் யதா வித்யுத் நாஸ்தி ததா கரதீபஸ்ய ஜுவாலயாமி. கரதீபம். கரதீபம். ஓகே. எப்பெல்லாம் கரண்ட் இல்லையோ அப்பெல்லாம் நான் டார்ச் லைட் வந்து யூஸ் பண்ணுவேன். ம் யதா புத்திரஹ விஷமம் கரோதி ததா அகம் தாடயாமி. மீனிங் எப்பெல்லாம் பையன் விஷமம் பண்றானோ அப்பெல்லாம் நான் அவனை அடிப்பேன். இங்க வந்து சின்ன வித்தியாசம். சோ யதா புத்திரஹ விஷமம் கரோதி ததா அகம் தாடயாமின்னா, எப்போ சிறுவன் இல்ல மகன் தப்பு செய்கிறானோ அப்ப நான் தண்டிக்கிறேன். எப்பெல்லாம் சிறுவன் தவறு செய்கிறானோ அப்பெல்லாம் தண்டிக்கிறேங்கிறதுக்கு எப்பெல்லாம்ங்கிறதுக்கு யதா 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 புத்திரஹ விஷமம் கரோதி ததா ததா அகம் தாடயாமி. அது மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம். யதா யதா ததா ததா. யதா அகம் சத்ரம் நயாமி ததா விருஷ்டிகி ந பவதி. நான் எப்பெல்லாம் கொடை எடுத்துட்டு போறேனோ அப்பெல்லாம் மழை பெய்யறது இல்ல. யதா யதா அகம் சத்ரம் நயாமி ததா ததா விருஷ்டிகி ந பவதி. யதா விராமக அஸ்தி ததா பாலகः क्रीडति. यदा विरामः अस्ति तदा बालकः क्रीडति. ओके. सो ओके नेक्स्ट मेघाः सन्ति वृष्टिः भवति. यदा मेघाः सन्ति तदा वृष्टिः भवति. यदा सूर्योदयः अस्ति तदा कोकिलः कूजति. यदा विद्युत् अस्ति तदा अहं दूरदर्शनं पश्यामि. எப்போ கரண்ட் இருக்கோ அப்ப நான் வந்து டிவி பார்ப்பேன். यदा नद्याः जलम् अस्ति नद्यां जलम् अस्ति तदा जनाः எடுப்பாங்க. ஜலம் நயந்தி. ஜலம் நயந்தி. ததா ஜனாஹ ஜலம் நயந்தி. நதியில ஓகே சார் ஸ்வீகுர்வந்தி. எப்பெல்லாம் தண்ணி நதியில தண்ணி இருக்கும் அப்பெல்லாம் மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் யதா புத்திரம் சம்யக் படதி ததா பரீக்ஷாம் ததா பரீக்ஷாம் சம்யக் லிக்கதி. நல்லா எப்போ நல்லா படிக்கிறானோ அப்போ நல்லா எழுதுவான். உத்தமம். விருஷ்டிः भवति मयूरः नृत्यं करोति. यदा वृष्टिः भवति तदा मयूरः नृत्यं करोति. எப்போ மழை பெய்யறதோ எப்போ மழை பெய்யறதோ அப்போ மயில் டான்ஸ் ஆடும். அதிதிः आगच्छति अहं मधुरं पचामि. यदा अतिथिः आगच्छति तदा अहं मधुरं पचामि. எப்போ கெஸ்ட் வராங்களோ அப்ப நான் வந்து ஸ்வீட் பண்ணுவேன். सूर्यास्तः भवति अन्धकारः भवति. यदा सूर्यास्तः भवति तदा अंधकारः भवति. எப்போ சன்செட் ஆகுதோ अंधकारः भवति. எப்போ சன்செட் ஆகுதோ அப்போ இருட்டாயிடும். उत्तमम्. यदा यदा भवान् गृहं प्राप्नोति तदा दूरवाणीं करोतु. நீங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் எனக்கு கால் செய்யுங்கள், ஃபோன் செய்யுங்கள். यदा भवान् भारतम् आगच्छति तदा मम गृहम् आगच्छतु. நீங்கள் இந்தியா வரும்போது என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள். यदा
भवान् गच्छति மாம் மாம் அப்படி என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்றதுக்கு எப்படி மகோதய சொல்லணும்? என்னையும் கூட்டிட்டு போங்க. யதா பவான் கச்சதி ததா மாமபி நயது. மாம் அப்படி நயத்து. ஸோ நீங்கள் செல்லும் போது என்னையும் அழைத்து செல்லுங்கள். ராமஹ நகரம் ஆகச்சதி வயம் உபாஹார கிரகம் கச்சாமஹ. यदा रामः नगरम् आगच्छति तदा वयम् उपाहारगृहं गच्छामः. वयम् उपाहारगृहं गच्छामः. वयम् उपाहारगृहं गच्छामः. मीनिंग उपाहारगृहं அப்படினா होटल. चोरः भवति शुनकः भषति. यदा चोरः भवति तदा शुनकः भषति. திருடன் வரும்போது நாய் குறைக்கின்றது. शुनकः भषति चोरः धावति. यदा शुनकः भषति तदा चोरः धावति. நாய் குலைக்கும் போது திருடன் ஓடுகிறான். चोरः धावति आरक्षकः अनुधावति. यदा चोरः धावति तदा आरक्षकः अनुधावति. திருடன் ஓடும்போது காவலர் பின்தொடர்கிறார். அனுதாபத்தினா பின்தொடர்கிறார், துரத்துகிறார். துரத்துகிறது பின்னால ஃபாலோ பண்றாரு. ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன இது இந்த யதா ததா வரும்போது இந்த ஒரு பகவத்கீதா ஸ்லோகம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பெல்லாம் தர்மத்துக்கு வந்து கிளானி ஆபத்து வருகிறதோ ததா ஆத்மானம் ஸ்ருஜாமியகம், அப்பொழுது நான் அவதாரம் எடுக்கிறேன், இல்லை அப்பொழுது அகம் பிறக்கிறேன் இங்க அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து சொல்ற ஒரு வாக்கியம் இது. ஸோ யதா யதா தர்மஸ்ய கிளானிஹி பவதி ததா அகம் ஸ்ருஜாமி ஆத்மானம், நான் என்னை தோற்றுவிக்கிறேன் இங்கு அப்படிங்கிற மாதிரி, அதனால் நான் இங்க வருகிறேன் அப்படின்னு பொருள். ஸோ எப்பெல்லாம் தர்மத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போது நான் இங்க வருகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இது வந்து கொஞ்சம் பாப்புலரான ஸ்லோகம், யதா ததா யூஸ் பண்ணி வரதுல. ஸோ அதனால இங்க ரிமைன் பண்ண நினைச்சேன். அதான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், முடிஞ்ச அளவு நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டம் பண்ணுங்க. இது சின்ன எக்ஸசைசஸ், ஈஸியான எக்ஸசைசஸ் சொல்லி ஸ்கிப் பண்ண வேண்டாம். சிம்பிளான எக்ஸசைஸா இருந்தாலும் நீங்க அதை திரும்ப திரும்ப அட்டம் பண்ணும்போது நல்லா பதிய ஆரம்பிக்கும். பிளஸ் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா ப்ளீஸ் நீங்க வந்து பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பாருங்க. ஸோ ரொம்ப முன்னாடி போகலை, நம்ம ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு 13 கிளாஸஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்பவே வந்து ரிவைஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஈஸி. பின்னாடி போய் அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என் ரெக்வஸ்ட் வந்து இதுதான். ஸோ முடிஞ்சாலும் ரெக்கார்டிங்ஸ் திரும்ப திரும்ப பாருங்க. பிளஸ் வந்து எக்ஸசைஸும் நீங்க வந்து அட்டம் பண்ணுங்க. ஈவன் பழைய எக்ஸசைஸா இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க, நான் கரெக்ட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு ரெஸ்பாண்ட் நான் பண்றேன். பிளஸ் வந்து இந்த லைவ் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து நிறைய லைவ் எக்ஸசைஸ் வந்து நீங்க ரன் ஆயிட்டு இருக்கும், நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் சன்ஸ்கிரிட் டுடே சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.